பிறக்கிறதா ஒரு வரலாறு இருந்துச்சு. நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபின்னு ஒண்ணு வருது. ஆனா அன்னைக்கு அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், இப்படிலாம் ஒண்ணு நடக்குமா, கட்டுக்கதை அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அதுதான் இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி, ஃபர்டிலைசர் சென்டர்ஸ், கருத்தரிப்பு மையம் அப்படின்னு அந்த மகாபாரதத்துல காந்தாரிக்கு நடந்ததுதான் இன்னைக்கு அறிவியல் ரீதியா இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அகத்தியர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தலைவலின்னு ஒருத்த வரும்போது அவன் மண்டைக்குள்ள தேர் இருக்கும், அந்த மண்டைய பொழந்து எடுத்து அந்த தலைவலிய சரி செஞ்சதா சொல்லுவாங்க. நீ யோசித்து பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ ஆப்ரேஷன் வருது, மனுஷனோட மண்டைய பொழந்து உள்ளக்க என்ன இருக்கு அப்படிங்கிற பாக்குறத அளவு ஓப்பன் சர்ஜரிலாம் வந்துட்டு இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? ஆனா இது எல்லாமே நம்மளுடைய இந்து மதங்கள்ல நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு கதை, அதனுடைய அடிப்படையில தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கு ஓப்பன் ஹெட் சர்ஜரி அதெல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாங்க. நான் சொன்ன இந்த கருத்தரிப்பு மையமாகட்டும் எல்லாமே முன்னாடி நம்மளுடைய புராண கதைகள்ல அங்க அடிப்படையில ஒரு லைன்ல சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு டெவலப் ஆகி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விமானம் சொல்லியிருப்பாங்க. விமானம் பாத்தீங்கன்னா அன்னைக்கே ராவணன் புஷ்பக விமானத்துல சீதையை தூக்கிட்டு போயிருப்பான்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது ஃபிளைட்டுன்னு ஒண்ணு வந்திருக்கானே அப்ப தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு அந்த ஃபிளைட்டு கண்டுபிடிக்கப்பட்டதே அந்த புஷ்பக விமானம், அந்த விமானத்தோட வரலாற்றோட அடிப்படையில தான் இந்த மாதிரி ஃபிளைட்டே இன்னைக்கு ஏரோப்ளைன் அது உருவாக்கப்பட்டது. அப்புறம் மந்திரக்கோள் சொல்லுவாங்க. இப்படி மந்திரக்கோள் ஆட்டினோடனே நிறைய சக்தி வரும், நிறைய அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு நிறைய வரலாறு. ஆனா அந்த மந்திரக்கோள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த மந்திரக்கோள் மாதிரி தான் ரிமோட். இப்படி நொடி பொழுதுல நம்ம ஆன் பண்றோம், டிவி ஆன் ஆகுது, ஆஃப் பண்றோம், டிவி ஆஃப் ஆகுது. இதுதான் அந்த மந்திரக்கோளோட வரலாறு. இப்போ வாய் பேச நம்ம முருகப்பெருமான், நம்ம திருச்செந்தூர்ல வந்திருக்கிற முருகப்பெருமான் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய புகழை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. நாவில் சரஸ்வதி நச்சுணையாக அப்படின்னு ஒரு கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வார்த்தை உண்டு. அதாவது நம்ம பேசுறோம், சும்மா கண்ண மணிக்கு பேசாம விநாயகர் பெருமான்